அவன் வாள் எடுத்து சமர்ப்பிய தேவனை கச்சத்து கொக்கரித்தால் 18 அக்ரோணியாயும் காதுயாமல் கண் இருந்து செவடு கோடியாகிவிட்டு மாண்டு மடிந்துவிட 18 அக்ரோணியாயும் அப்படி என்று சொல்கிறீரே அப்பேற்பட்ட வல்ல அரவானை வெல்வதற்கு என் படையின் சேனையின் பலமில்லை இருக்குது. எப்படி கருத்து ஆயுதம் இல்லாமல் எங்க போன தெரியுமா? உபலாயும் போனோம். அவங்களை யாரும் பார்க்காத சகாதேவனை மட்டும் பாரு. சகாதேவனா உபலாயம் சென்று அவனை எதுக்கு தாத்தா பார்க்கணும்? இந்த 18 அக்ரோணி சேனை மாறணும் அப்படின்னு சாஸ்திரம் கேட்டு சொன்னோம். இதில் படையில் சாதாரண நீ இந்த ஆயுதம் இப்படி எடுத்தா தர்மம் தலைக்கிற உண்டு. வெட்ட தேவையில்ல, ஆயுதத்தில் மோகனா போதும் தர்மா அப்படின்னு சொல்லி எடுத்தா போதும் அவன் தலைக்கிற அப்படியே வந்து போயிடும். அவன் செத்தா பீம செத்தா அர்ஜுனன் செத்தா மகன் செத்தா சகாதேவா. ஆனா நீ போய்தான் சகாதேவன் கிட்ட போய் சாஸ்திரம் நானே ஜெயிக்கணும். ஆமா உங்களுக்கு அறிவிக்குதா இல்லையா தாத்தா? எதிரி அவன் சாகிறதுக்கு அவங்ககிட்டயே போய் சாஸ்திரம் கேட்டா, எதிரியாடிக்கிட்டு போய் குருபாடம் கேட்டா மத்தியானத்துல மரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி எதிரிக்கிட்ட அவன் சாகிறதுக்கு தான் ஒரு மந்திரவாதிதான். அவன் மந்திரவாதி அமாடியத்துக்கு அவங்க குடும்பம் அமாடியத்துக்கு அவங்ககிட்டயே போய் சூழ்நிலை செய்து கொடு பண்ணி கொடுப்பானா? ஒரு பேர் சொல்லிட்டா திருட்டனுக்கு திருட்டு புத்தியா அவங்க அப்பனுங்க அதிக புத்தியா. எப்படி இந்த சாஸ்திரம் என்பது பொதுவு. சரியா நம்மள மாதிரி திருட்டியான அவங்களுக்கு இல்ல. நீ போய் சத்தியம் வாங்கிக்கணும். புரியா? நான் எதை கேட்டாலும் கொடுக்குறேன். ராஜதந்திரம் சத்தியம் நாட்டை ஆள வேண்டும். நல்லவனா இருந்தாலும் மந்திரம் வேணும், மந்திரமும் வேணும். புரியா? சத்தியம் வாங்கி அதுக்கு பின்னால் கேட்டுன்னா இந்த அரவாங்கலாம் பாரு, அதுக்கு அவனே வழி சொல்லுவேன். அப்படி இல்ல, நான் எங்க வழி சொன்னேன் அவங்கிட்டு போறேன்னா அப்படி அப்படியே வழி போயிட்டே இருக்கும். உனக்கு வழி பாண்டவர்கள் சொல்லியேறினா அவங்க சாகணும், நீ நான் உலகத்திலேயே இந்த நாட்டை ஆளணும், இந்த உலகம் எல்லாம் நான் ஆளணும். பாண்டவர்கள் செத்து சுடியேறி நாசமா நான் அவெல்லாம் செத்து போயிட்டாங்கன்னா அந்த பாப்பா கழுத்தை மட்டும் சரி பண்ணிப்பேன். குடிச்சு அந்த ஒண்ணு அவ கழுத்துக்கு பிரிட்டு போட்டுக்கிறாளா, அந்த தலையில சோட கொண்டை போட்டுக்கிறாளா, அதான் தாத்தா கும்கும் கொண்டை அவ போட்டுங்கிறத கும்கும் கொண்டை. எத்தனையோ கொண்டை கேள்விப்பட்டு தெரியாதுனா இது கும்கும் கொண்டை. கழுத்து தான் போகும். அந்த கும்கும் கொண்டை குடிச்சு இப்படி ஒரு தூக்கு பட்டக்கில் தூக்கணும்னு வச்சுக்க, கழுத்து நட்டுக்குன்னு வந்துடும். அது ஒரு பஞ்ச போடுறாம. சரி, என் வேலை முடிச்சு இப்படியே போறேன். நான் வழி காட்டுட்டேன். அந்த வழியா போட நீங்க உனக்கு ஜெயம் அப்படின்னு. ஆமா, இவ்வளவு போட்டா கிளம்பு. என் மனைவி பானுமதி இருக்கிறார். இது இரவு நேரம். இரவு நேரத்திலே அதாவது ராஜ முடி இல்லாமல் மார்கவசம் இல்லாமல் எல்லாத்தையும் நிராயுதமானியா இரவு நேரத்திலே போகணும். இரவு நேரத்தில் போகணும்னா
நான் கம்முடைய முன்னாடி சொல்லாம போயிட்டு வச்சுக்க அந்த முண்டை ராத்திரியில பகல கட்ட மாட்டான் ராத்திரியில மட்டும்தான் நான் அவகிட்ட போகணும் ராத்திரியில தான் எனக்கு தேட ஆரம்பிப்பான் பகல்ல எங்கேயானா சுத்தி என்ன கண்டுக்கிறது இல்லை யாருமே பொழுது போச்சுன்னா போதும் என் வீட்டுக்காரன் தேட ஆரம்பிச்சிடறான் 9 மணி ஆயிடுச்சு தேடுறது எல்லாரும் தேடுறடி நான் அப்படி சொல்லாத கம்மு போயிட்டா இவன் ஊரா தேட ஆரம்பிச்சிருவான் விட்டு எல்லாம் ஊருக்கு தேட ஆரம்பிச்சிருவாங்க எப்படியான அவன் கையிலால ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் பக்கத்துல பஞ்சனை அலங்கரிச்சு